திருப்புகழ் 332. சுத்த சித்தத்து தொல் பத்தர்க்கு சுத்தப்பட்டு ஈட்டம் உறாதே தொக்க பொக்கம் சில் கட்சிக்குள் சொல் குற்றத்து துறை நாடி பித்தத்தை பற்றி தைத்தற்று உற்று ஒத்து கிட்டி பிணி மாதர் பெட்டில் கட்டு தட்டுப்பட்டு பிற்பட்டு இட்டு தளர்வேனோ அத்தத்து அத்திக்கு அத்தற்கு ஏய்த்த அத்திக்கு அத்து பலம் ஈவாய் அர்ச்சித்து பொன் கொச்சை தத்தைக்கு செச்சை தொடை சூழ்வாய் கத்து அத்தி தத்து அத்தில் கொக்கை கைத்த சத்தி படை ஏவும் கற்பு சத்தி பொறுப்பு சத்தி கட்சி சொக்க பெருமாளே அத்தத்து அத்திக்கு அத்தற்கு ஏய்த்த அத்த அத்தி கத்து பலம் ஈவாய் அத்தத்து அத்திக்கு அத்தற்கு ஏய்த்த அத்திக்கு அத்து பலம் ஈவாய் கற்பு சத்தி பொறுப்பு சத்தி கட்சி சொக்க பெருமாளே. மனக்கலக்கம் கொண்டிருந்த அந்த ஐராவத யானையின் தலைவனான இந்திரனுக்கும் தவம் செய்து இளைத்திருந்த அந்த யானைக்கும் வலிமை கூடும்படி உறுதியை அளித்தவனே, நின்னை அர்ச்சித்து அழகான செம்மை வாய்ந்த மழலை பேசும் கிளி போன்ற வள்ளி நாயகிக்கு வெற்றி மாலையை சூட்டியவனே, ஒலிக்கும் கடலில் ஆபத்தான நிலையில் இருந்த மாமரமான சூரபன்மன் மீது கையில் இருந்த சக்தி வேலை செலுத்திய பெருமாளே, கற்பிக்கு அணிகலமான பார்வதி அம்மையார் தந்த அழகிய சக்தி வேலை உடைய பெருமாளே, காஞ்சியில் வீற்றிருக்கும் சொக்க பெருமாளே, தூய உள்ளம் கொண்ட பழைய அடியாரிடம் தூய்மையான எண்ணத்துடன் நட்பு வைக்காது மிக்க பொய்யுடன் கலந்த சில கூட்டங்களை சேர்ந்து சொல் குற்றங்களுக்கு இடம் அளிக்கும் வழிகளை நாடியும் மயக்கம் கொண்டு கை என்ற தாளத்துக்கு கட்டமைந்ததாய் ஒத்த நடனத்தால் தம் வயப்படுத்தும் விலைமகளிரின் மயக்க சொற்களில் கட்டுண்டு தடுமாற்றம் அடைந்தும் முன்னேற்றம் இல்லாது கீழ்நிலையை அடைந்தும் தளர்ச்சி அடைவேனோ, அவ்வாறு நான் தளர்ச்சி அடையா வண்ணம் அருள வேண்டும் என்றவாறு. முருகன் திருமாலாகிய யானைக்கு பலம் அளித்த வரலாறு. திருமால் யானையாகி முருகப்பெருமானை தாங்க எண்ணினார். அதன் பொருட்டு தவம் செய்தார். அவரது தவத்துக்கு முருகப்பெருமான் இறங்கி காட்சி தந்தார். அப்போது திருமால், முன் எனக்கு அவமானம் செய்த தாரகன் சாத்தனாருக்கு யானை ஊர்தியாய் உள்ளான். அவன் அஞ்சுமாறு என்னை யானை ஊர்தியாக்கி நீ ஊர்தல் வேண்டும் என்று வேண்டினார். முருகப்பெருமான் அவரது வேண்டுகோளை நிறைவேற்றினான். அதனால் முருகன் யானை ஊர்தியினன் என போற்றப்படுவான். சேய் உயர் பிணிமுகம் உலர்ந்து அமர் உழைக்கி என்ற பரிபாடல் சொல் தொடரினால் இதை நாம் உணரலாம்.